ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு 7-8 வருடம் ஆன ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டாரில் நமக்கு ஐஎஸ்சிடின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குங்க. இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 5.5 சென்ட் இருக்குங்க. அதாவது அளவுப்படி பார்த்திங்கன்னா நமக்கு 6 சென்ட் இருக்குது. டாக்குமெண்ட்டு படி நமக்கு 5.5 சென்ட் இருக்குங்க. 5.5 சென்ட்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை நமக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த வீட்டோட ஹால் பார்த்திங்கன்னா நல்ல லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு 10-20 பேர் வேணாலும் இந்த ஹாலில் இருந்து பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்து தான் இந்த ஹாலை வந்து நல்ல பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு இந்த ஹாலில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு இந்த ஹாலில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு 2 பக்கமும் ஜன்னல் வசதி, கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. அதாவது நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்கும் நல்ல அட்டாச் பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நல்ல டைனிங் ஹால் இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டோட கிச்சனை தான் பார்க்குறீங்க. கிச்சனை நார்மலாக ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு தாராளமாக பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குது. பார்க்குறீங்க, நல்ல தாராளமாக ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டோட பேக்லேயும் நமக்கு நல்ல ஒரு சுவையான மாமரம் நிற்குதுங்க. அதே போல் நமக்கு இதில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளி வாசலுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, அதே போல் நமக்கு பஸ் ரூட் வசதி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதே போல் நமக்கு இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹாலை தான் பார்க்குறீங்க. இந்த ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு 12x18 அந்த சைஸில் தான் இந்த பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறது 4வது பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜன்னல் வசதிகள்லாம் வச்சு அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது. அதாவது இந்த வீட்டுக்கு மொத்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூம் வசதி கொண்ட ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் சென்ட்டுக்கு 14 லட்ச ரூபா இருக்குங்க. அதாவது 13 to 14 லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஏரியாவில் ஒரு சென்டோட மதிப்பு இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பெட்ரூம் மொத்தம் 5 பெட்ரூம் இருக்குங்க. அதே போல் வீட்டோட ஃப்ரண்ட் ஃபால்கனி பார்க்குறீங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பாய்மார்கள் தான் நிறைந்திருப்பாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாய்மார்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு பாய்மார்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எனக்கு வீடு வேணும், அதே போல் நமக்கு பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கணும், அப்படியெல்லாம் கேட்டிருந்ததுனால தான் நம்ம இந்த வீட்டை இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 5.5 சென்ட் இருக்குங்க. 5.5 சென்ட்டில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,05 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. இதையும் நம்ம நேரில் பேசி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ வந்துட்டுருக்கோம். இதே போல் உங்களுடைய வீடாக இருந்தாலும் லேண்டாக இருந்தாலும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சஃபா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.